அட நம்ம மருமவா பரவாயில்லையே, திடீர்னு திருந்திட்டாலோ, அடுக்களக்கில் திடீர்னு பூந்து என்னமோ விதவிதமாக செய்யால, வாசம் இங்கே வரைக்கும் வருது. இந்த அளவுக்கு நம்ம மருமவளுக்கு அழகாக சமைக்க தெரியணும்னு நமக்கு தெரியாமல் போச்சே. எந்நேரமும் இந்த பருப்பு கறி சாம்பார் இந்த மாதிரி தான் என்ன இளவாது வைப்பா, அதுவும் வாயில் வைக்க ஆகாது. ஒரு மனமும் இருக்காது, ருசியும் இருக்காது. இன்னைக்கு என்ன நல்ல மனமாக இருக்கு, போய் ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல மனமாக இருக்கே. எதுவும் குருமா குருமா எதுவும் செய்யாளோ? சரி, செஞ்சு சப்பாத்தி கிப்பாத்தி எதுவும் சுட்டு கொண்டு வருவாளா இருக்கும். சரி சாப்பிடுவோம். நம்மளும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டா நமக்கு அது டேஸ்ட்டாகவே தெரிய மாட்டேங்குது. சோறு மட்டும் தான் கிடக்கு, கறி இல்லைன்னு இருந்தேன் அப்பயே. அப்புறம் என்னமாவது போட்டு தாளிச்சுக்கிடலான்னு இருந்தேன். மருமவே அழகா செய்ய ஆரம்பிச்சிட்டா, பரவாயில்ல. அம்மா மருமவளே, சமைச்சிட்டேன்னா அத்தைக்கு அப்படியே சாப்பாடு போட்டு கொண்டு வந்துருமா கையோட சூடா? சரிங்கத்தனே சொல்லியாளா வேறு. வா, என்னமோ இவ வீட்டு வேலைக்காரி மாதிரி நம்மள. சரி, என்னதான் இருந்தானே இன்னைக்கு அவ சமைச்சிருக்காள்ல, அதுவே பெரிய விஷயம். வெளியே வண்டி சத்தம் கேட்கமா இருக்கு. என் மோகனும் வந்துட்டான் போல இருக்கு. நல்லாதான் போச்சு, சேர்ந்து சாப்பிடலாம். என்னம்மா இன்னும் தூங்கலையா நீ? ஆமையா, இனிமேதான் தூங்கணும். ஏம்மா நேரத்திலே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தானம்மா, என்னத்துக்கு இப்படி முழிச்சு கிடந்து உடம்ப கெடுத்துக்கிடுற? தூங்கணும் தூங்கணும். எத்தேந்தாங்க சாப்பாடு ரெடி. ஏம்மா என்னதுமா இது மருமோல? அது ஒண்ணும் இல்லத்த, தயிர் சாதம். இதத்தான் அடுப்பங்கரையில நின்னுகிட்டு 1/2 மணி நேரமா கிண்டிட்டு இருந்தியாக்கும். ஆமத்தே, அதுவும் தாளிப்பு கொஞ்சம் தீஞ்சு போச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. என்ன ஒரு தயிர் சாதம் கூட உனக்கு கிண்ட தெரியாதாக்கும்? தயிர் வேற முடிஞ்சு போச்சுட்டே, தயிர் கொஞ்சோளதான் இருந்துச்சு. அதுக்கே நான் என்ன தெரியுமா பண்ணினேன், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அப்புறம் கொஞ்சம் பாலை ஊற்றி கடைஞ்சி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தயிர் சாதம் அழகா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா என்னைய திட்டுறீங்க. அடுப்பங்கரையில இருந்து மனமா வந்தது, நானும் என்னமோ செய்யான்னு நினைச்சிட்டேன். இதைத்தான் உட்காந்து 3/4 மணி நேரமா கிண்டி இருக்கேன். இந்தா உமா, நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ். கொண்டாங்க. இலே, பெத்த தாய்க்கு தயிர் சோறு, உன் பொண்டாட்டிக்கு சிக்கன் ரைஸா? எம்மா, வயசான காலத்துல உனக்கு சாப்பிட்டா செரிக்காதுன்னு இவாதாம்மா சொன்னா. திடீர்னு போன பண்ணி வீட்டுல குழம்பு எதுவும் இல்லைங்க, தயிர் கொஞ்சோளதான் இருக்குன்னு அதுல அத்தைக்கு தயிர் சோறு கிண்டி கொடுத்துட்றேன், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க சிக்கன் ரைஸ்ன்னு சொல்லி சொன்னான். அதனாலதாம்மா அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நான் கடையிலேயே சாப்பிட்டுட்டேன். உனக்கு வேற ராத்திரி ஜீரணமாகாதுன்னு சொன்னதுனாலதான் உனக்கு வாங்கலம்மா, இல்லாட்டினா வாங்கியிருப்பேன். உனக்கு இப்போ வேணுமோ சிக்கன் ரைஸ்? வேண்டாயா வேண்டாம். உன் பொண்டாட்டி சொன்ன உடனே எனக்கு வாங்காம வந்திருக்கல்ல, வேண்டாம். நான் தயிர் சோறை தின்னுக்கிடியே, இதெல்லாம் எனக்கு வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாதான் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. என்ன அதுவும் தாளிப்பு தீஞ்சு போச்சு, தயிர் இல்லைன்னு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கலக்கி கொண்டு வந்திருக்கா. இதை நான் திங்கணும். என்ன டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. போதெல்லாம் நீ வாயை மூடு. அம்மா அண்ணன் உனக்கு வாங்கிட்டு வரட்டுமா? ஏண்டால, எனக்கு இந்த கிடைச்ச மரியாதையே போதும். போ, போய் கை காலை முஞ்ச கழுவிட்டு போய் தூங்கு. சரிம்மா, குட் நைட். சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கு. என்னங்க, அடுப்புல பால் சூடா கிடக்கு, ஊத்தி குடிச்சிட்டு படுங்க. நான் அப்புறம் சிக்கன் ரைஸ் சாப்பிட உட்கார்ந்த அப்புறம் பாலை ஊத்திதான் அதை ஊத்திதான் இதை ஊத்திதான் என்னைய வேலை வாங்கினீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கிடுங்க. சரியம்மா. மர்மவுல கொஞ்சம் நில்லு. என்னத்தே, நீ உட்கார்ந்ததுல இருந்து சாப்பிட வேண்டியது தானே, அதை எங்க பெட்ரூமுக்கா கொண்டு போய் திங்க போறா? இல்லத்தே, உங்க முன்னாடி நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா நல்லா இருக்காது பத்தியில, அதான் கிச்சன்லயே உட்கார்ந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். வேற கொறிகிரி உளுந்துச்சுன்னு வைங்க, வயிறு வலி வந்து போவோம், அதுக்காக தான். நான் கொரியெல்லாம் போட மாட்டேன், நீ இதுல உட்கார்ந்து சாப்பிடு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா. என்ன இது திடீர்னு நம்ம கிட்ட பேசணுங்குது, அப்படி என்ன பேச போகுது? என்ன மர்மவுல யோசிச்சுக்கிட்டு இருக்கா? உட்காரு. சரித்தே, இருங்கத்தே, நானும் சிக்கன் ரைஸ் ஓபன் பண்ணி தின்னுகிட்டே பேசிக்கிட்டே உங்ககிட்ட. வேற சூடு ஆறி போவோம், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. சாப்பிடு சாப்பிடு. நேற்று தான் டிவியில் ஒரு நியூஸை பார்த்தேன், சிக்கன் ரைஸ் தின்னுட்டு படுத்த ஒருத்தன் காலையில் செத்து போனான்னு. அதனால நீ தின்னு. என்னது, சிக்கன் ரைஸ் தின்னுட்டு படுத்தா செத்து போவாளா? ஆமாளா, அப்படிதான் நியூஸ்ல போட்டான். பரவாயில்லத்தே, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சாப்பிடுவேன். அது கிடக்குது, இது நல்லா இருக்கு, நம்ம சாப்பிடுவோம். மருமவுல, சூரியனெல்லாம் காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் உதிச்சிருது. நீ என்னைக்குனா காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்துருக்கியா? அதை எதுக்குத்தான் நான் பார்க்கணும்? அதுவும் லேட்டா எந்திக்க வேண்டியது தானே, அதை யாரும் சீக்கிரம் எந்திக்க சொன்னது? இத்தனைக்கு அது சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் தூங்கிடுது. அதனால காலையில 5 மணி 6 மணிக்கு அது முழிக்குது. நான் அப்படியா, நான் தூங்க 12 மணி 1 மணி ஆகுது. நான் அதனால காலையில அப்பயும் பாருங்க 9 மணிக்கெல்லாம் தானும் முழிச்சிருங்க. அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். என்ன இவா என்ன பேசினாலும் நம்மள ஏத்தி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கா? ஏன்னாத்தே நீங்க சொல்லுங்க. நான் ஒன்றும் சூரியன் மாதிரி கிடையாதுத்தே, பொறுப்பு இல்லாம 5 6 மணிக்கு சாயங்காலமே போய் தூங்குறதுக்கு. எனக்கு நிறைய பொறுப்பு வேலை எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனெல்லாம் நோண்டி முடிச்சு இருக்க நெட்டெல்லாம் 12 மணி வரைக்கும் நின்று காலி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போவேன், என்னோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன காலையில எந்திக்க லேட் ஆகும். அதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க.
இங்க பாருலா, இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. நீ நினைச்ச நேரத்துக்கு தூங்குறதுக்கும் நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிறதுக்கும். இது உனக்கு மாமியார் வீடு. நீ இங்க சீக்கிரமா தான் எந்திரிக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் அங்க இருக்க முடியாது. இங்க பாருங்கத்தே, நீங்களும் இங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. ஏன்னா நீங்களும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவாதான். இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருக்கிறதுக்கு. என்னத்தே வரட்டுமா? நான் கிச்சன்லயே வச்சு சாப்பிட்டுக்கிடுறேன். எங்க வந்து யாருகிட்ட இரு, நாளைக்கு நான் தானே சோறு பொங்குவேன். எங்களோட சோத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு உனக்கு மட்டும் பியாதி மாத்திரை கலந்து வச்சிருக்கேன். தின்னுட்டு பியாதியில் போகணும். ரெண்டு பேரும் சாப்பிட்டியல்ல? சாப்பிட்ட உள்ள தூங்க போகாம ஆளாளுக்கு ஒரு பக்கமா போன நோண்டிட்டு அடக்கிய போய் தூங்கணுங்கிற என்ன இல்லையா உங்களுக்கு? எம்மா அவளை நிலமா போன் நோண்டிக்கிட்டு இருக்கா, நீ அவளை போய் திட்டுவே, என்ன ஏன் திட்டுறா? ரெண்டு பேரும் நல்லா சொல்லியே, போன அப்படிங்க அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சு விடுவேன். ஒழுங்கா போய் தூங்கலன்னா இப்போ எம்மா எம்மா ஒரு 2 நிமிஷம் வந்தா நான் இப்போ தூங்க போயிடுவேன். எம்மா எனக்கு நெட்டு காலி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். காலி பண்ணிட்டு தான் தூங்குவேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த போனு தான். நேரத்துக்கு தூங்கணும், காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சோன்னு கிடையாது. நாளைக்கு காலேஜா இல்லை லீவா? நாளைக்கு லீவு தான்மா. சனி நேரம் எப்பயும் லீவு தானே. அதனால தான் நாங்கள் இவ்வளோ நேரம் போன் நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஏம்மா நாளைக்கு எதுவும் பிளான் வச்சிருக்கியா? ஆமாம், பிளான் வச்சாவா? பிளான் போட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு தான் போனோம். தோட்டத்துக்கு வந்திருக்கப்போ அவ்வளோ காலையிலே சோறு கீரெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிடுவோம் தோட்டத்துக்கு. எம்மா நானும் வரல, எனக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னு எழுதுகிற வேலை கிடக்கு. நான் வீட்டில் தான் இருப்பேன்ப்பா. வேணா சோனியை வேணா கூப்பிட்டு போ. எம்மா அவள் வரலன்னா நானும் வர முடியேன். நான் மட்டும் தோட்டத்தில் வந்து வேலை செய்யணும், இவன் மட்டும் வீட்டில் கிடப்பாளோ? அப்போ நானும் வரல. இல்லை நீ சுவாதிக்காதீங்களா? வேற நான் ஒத்தையில கிடந்து நான் அங்கே என்ன வேலை செய்யுது? நீங்களோட வந்தால் தானே கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். எம்மா எனக்கு தான் படிக்க வேண்டி இருக்குன்னு சொல்கிறேன். அவ என்னமோ பண்ணுங்க. இப்போ என்ன 10 நிமிஷத்துல வரலன்னா நான் லைட்டு கிட்ட ஆஃப் பண்ணி போட்டு போய் படுத்துருவேன். இப்போ ஜோத கொஞ்சம் கிடக்க தண்ணியை ஊற்றி போட்டு நான் இப்போ அடுப்பில் 4 நிமிஷம் பாத்திரம் கிடக்கு, அதை கழுவி போட்டு வரதுக்குள்ள அவ்வளோ படுக்க போனோன்னா பார்த்துக்கிடுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த வந்துடுவேன். எவ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ கிரிக்கி, நீ தானே காலேஜில் ஒரே பிரச்சனையா இருக்குன்னா உனக்கு. அதான் சரண்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் மெசேஜில். அவன் அவங்க அத்தை பொண்ணை கொஞ்சம் வான் பண்ணுவான்ல, அதுக்காக தான். எவ நான் தான் சொல்ல அதனே சொன்னேன்ல. வேணா நாளைக்கு அந்த மிஸ் கிட்ட மட்டும் பேசி என்னைய ஃபர்ஸ்ட் ரோல உட்காரதுக்கு சொல்லு. சும்மா தேவையில்லாம எல்லாத்தையும் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு நடக்காத. சரண்யானால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த ஹேமானால தான் எனக்கு பிரச்சனை. சரி சரி, நான் எதாக இருந்தாலும் நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் சால்வ் பண்ணிடுவான். அதுக்கு தான் சொல்கிறேன். என்னமோ பண்ணு, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கப்புறம். அதெல்லாம் வராது, நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. இவளுக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஒரு சாக்கு. சரியான ஆளுதான் இவா. சரண் நமக்கு அத்தை பையன்னு தெரிஞ்ச உடனே இவ ஆட்டம் கொஞ்சம் ஓவராக தான் போகுது. அந்த அத்தை கிழவியை பற்றி நினச்சி பார்க்காம இவ வேற மனசில் ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காளோ என்னமோ தெரியல. அது ஒரு சூனியக்காரி. அந்த சூனியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ என்ன பாடு வரப்போறாலும் தெரியல. சரி, விதி வலியது, யாரை விட்டுருக்கு விதி. இவ தலையில என்ன எழுதியிருக்கோ அதான நடக்கும். என்னமோ பண்ணிட்டு போறா. நம்ம வேலையை பார்ப்போம். ஆசை தோசை அப்பள வடை ஆசைப்பட்டத செய் செய் செய். நான் பிறந்தேன் 10 ஊர் காலி, நான் வளர்ந்தேன் இல்லாத காலி. என்ன மருமவளே, காலேஜ்லாம் எப்படி போகுது உனக்கு? நல்லா இருக்கா? இங்க வீட்ல இருந்து போறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லத்த, நல்லா தான் இருக்கு, ஜாலியா போகுது காலேஜ். சரண்யா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு? நேம் சொல்லி பார்க்கலாம். எனக்கு காலேஜில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தாண்டி இருக்கா இப்போதைக்கு, ஹேமான்னு. அவள் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறா, ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறா. இப்போதைக்கு அவள் ஒருத்தி தான் எனக்கு ஃப்ரெண்டு. பாடுறா, பரவாயில்லையே. உனக்கு ஸ்கூல் எப்படி போகுது? ஏதோ போகுது. அதுக்குள்ளே மிட்டம் டெஸ்ட்லாம் வைக்க போகிறாங்க போல இருக்கு. நிறையா போர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எரிச்சலாக வருது. அப்படியா? மிட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார்? நேம் சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரையும் நான் வைக்கல. சும்மா பக்கத்தில் எல்லாத்தையும் பேசிப்பேன். க்ளோஸெல்லாம் இன்னும் நான் யார்கிட்டையும் பேசல. எனக்கு யாரும் அவ்வளோ பிடிக்கல. ஏன் சஞ்சனா? தெரியல, எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் இன்னும் அமையல. ஏம்மா சஞ்சனா, உனக்கு இந்த ஸ்கூலு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைம்மா, இவ்வளவு நாள் வேற ஸ்கூல்ல இருந்துட்டு புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, எல்லாத்தையும் பேச கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படக்கூடாது, எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். சரண்யா. என்ன சரணத்தா? ஆமா, நீ இன்னைக்கு காலேஜ்ல என்ன பண்ணுன? என்னாச்சுலே? எதுக்கு அந்த பிள்ளை கிட்ட இப்ப நீ கோவமா பேசுற? அம்மா நீங்க சும்மா இருக்கமா கொஞ்ச நேரம், நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து இன்னைக்கு சோனி என்ன பண்ணுன காலேஜ்ல? நான் எதுவும் பண்ணல சரணத்தா. இல்ல, யார்ல இருந்து சோனி? எவளுக்காண்டி நீ இப்ப இந்த பிள்ளை கிட்ட இப்படி சிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? எம்மா நீ சும்மா இருன்னு சொல்லிட்டேன். என்னது சும்மா இருக்கவே? நம்ம வீட்டு பிள்ளை கிட்ட நீ கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? யார்ல அவ? எவளுக்காண்டி நீ இவகிட்ட பேசிட்டு இருக்க இப்படி கோவமா? எம்மா, சந்தியா தங்கச்சி சோனிட்ட இவ காலேஜ்ல டீஸ் பண்ணிருக்கமா அவளை. ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துகிட்டு நீங்க லாஸ்ட் ரோக்கு போங்க, நீங்களா வில்லேஜ்ல இருந்து பட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, சென்ஸ் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி மிரட்டி அவங்களை பின்னாடி அனுப்பியிருக்காங்க. சரி, அதுக்கு நீ எதுக்கு இவகிட்ட கோவப்படுற? அந்த பிள்ளைய போய் மேம்கிட்ட சொல்ல உங்க டீச்சர் கிட்ட அவைய என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுவாவ. நீ என்னத்துக்கு இப்ப இவகிட்ட வந்து கோவப்படியா? இப்ப உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது? சந்தியா தான் எனக்கு இப்ப சொன்னா, அவளோட தங்கச்சி இப்படி பண்ணிருக்கா சரண்யான்னு. ஓஹோ, அந்த குடும்பமா?
அவ சொல்லிதான் நீ இந்த இவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியோ? அம்மா இப்ப யாரு சொன்னாங்கன்றது முக்கியம் இல்ல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன்னு தான் நான் தனியா கிட்ட கேக்குறேன். இந்த மாதிரி நடந்துகிட்டா தப்பு இல்லையா? இப்ப உன் பொண்ணு கிட்ட யாராவது இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணா நீ சும்மா இருப்பியா சொல்லு? அந்த ஸ்கூலை நான் சும்மா விட்டுருவேனாக்கும். உன் பிள்ளைக்கு நீ கொந்தளிக்கல, அதே மாதிரி தான் சோனியும் நம்ம வீட்டுக்குள்ளதான். அவளுக்காக நான் கேட்பேன். அப்ப சரண்யா யாரு? அவள் நம்ம வீட்டு பிள்ளை இல்லையோ? அவளோட விட உனக்கு இவ தான் உரிமை. எல்லா உரிமையும் இவளுக்கு தான் இருக்கு. அவளுக்கு கண்டு இவளை கோச்சிக்கிடாத சொல்லிட்டேம்மா. அவளோட நம்ம வீட்டு குடும்பம் கிடையாது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்க. அந்த குடும்பமும் அந்த சங்காத்தமும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதுவகிட்ட பேச கூடாதுன்னா நீ என்ன போன்ல பேசி கொஞ்சம் குழவிக்கிட்டு இருக்கிய அதுவகிட்ட. அம்மா அங்க பாருங்க, எதா இருந்தாலும் நியாயமா பேசுங்கம்மா. இல்ல சரண், நீ எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு கண்டு இப்ப வரைஞ்சு கட்டிட்டு வர? ஏன் இப்ப ஒரே கிளாஸ் ரூம்ல தானே இருக்காங்க? அவங்கள என்னமோ பெஞ்சை விட்டு கீழே இறக்கி கீழே உட்கார வச்ச மாதிரி ரொம்ப துள்ளுற. பின்னாடி ரோக்கு தானே அனுப்பியிருக்காங்க. ஒரே கிளாஸ் ரூம் தானே, எங்க இருந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க படிக்கும். அதுக்கு இல்ல அதுக்கு இருந்தா இப்ப நீ நீ தேவையில்லாம கொந்தளிக்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. நீ வாயை மூடு சஞ்சனா. சரண்யா இருக்க ஹைட்டுக்கு அவ பின்னாடி தான் உட்காரணும். அவ எதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரியல. இங்க பாருங்க சரணத்தா, நானே ஆல்ரெடி மனசுல நினைச்சிட்டு தான் இருந்தேன். நான் இனிமே மண்டே காலேஜ் போகும்போது நான் லாஸ்ட் ரோல போய் உட்கார்ந்துக்கலாம். மேம் கேட்டா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு. இப்போ எதுக்கு நீங்க இப்படி கோவப்படுறீங்க? இங்க பாரு, நீ சோனி கிட்ட பேசும்போது பேசி இந்த ப்ராப்ளத்தை முதல்ல சால்வ் பண்ற வேலையை பாரு. அந்த பொண்ணு ஹேமா வந்து மோனிகா மிஸ்ஸோட ரிலேட்டிவ் போல இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு இந்த வேலைலாம் பாத்துட்டு இருக்கு. அவ கூட ரொம்ப சேராத சொல்லிட்டேன். ஏல இவ யார் கூட சேரணும் சேரப்படாதுன்னு நீ என்ன முடிவு பண்றது? அவ இப்பதான் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. காலேஜ்லயே ரொம்ப சப்போர்ட்டா இருக்க பிள்ளை அந்த பிள்ளை தான். அவ யாரு ஹேமாவா என்னமோ தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள நீ அந்த பிள்ளை கிட்ட நீ பேசாத வாங்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏம்மா அந்த பிள்ளை ரொம்ப திமிரு பிடிச்ச பிள்ளைமா, ரொம்ப ஹெட் வெயிட். அந்த பிள்ளை கூட எல்லாம் சேர்ந்தனா சரண்யாவும் கெட்டு போயிருவா. ஓஹோ, அந்த பிள்ளை கூட சேர்ந்தா சரண்யா கெட்டு போயிருவா. இந்த சோனிங்கவா கூட சேர்ந்தா நல்லா வந்துருவாளோ? இருக்கிறதுலே மோசமானது அந்த குட்டி சாத்தான் தான். அந்த குட்டி சாத்தான் கூட போய் இவளை சேர சொல்லியா என்ன? நான் யாரு கூடயும் சேராதன்னு சொல்லல. ஆனா அந்த ஹேமா பிஹேவியர் சரியில்லை, அதுகிட்ட கவனமா இருந்து தான் சொல்றேன் அவளை. இங்க பாருல சரண், யாருக்காண்டியா நீ நம்ம வீட்டு பிள்ளை கிட்ட பகச்சிக்கிட்டு இருக்க பாத்துக்க. இதெல்லாம் சரியில்லை. அம்மா அந்த பிள்ளை இனிமே காலேஜுக்கே நான் வரமாட்டேன்னு வீட்டுல அழுறான்னு சொல்லி சொல்றா. அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. நம்ம வீட்டு பிள்ளையால ஒரு பிள்ளையோட படிப்பு ஸ்பால் ஆயிடுமா சொல்லுங்க? அவளுக்கு படிக்க பிடிக்கலையா இருக்கோ வர மாட்டேன்னு சொல்லியிருப்பா. அதுக்குன்னு நம்ம வீட்டு பிள்ளை மேல பழிய போட்டேன்னா பாத்துக்கிட்டு இருப்பேனா? நீ வந்து இங்க வந்து இவகிட்ட யாரு? போங்கம்மா, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சரண்யா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி சோனிக்கிட்ட இன்னொருக்கா நடந்துக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. சரணத்தான் ஏன் இவ்வளவு ஹார்ஷா என்கிட்ட நடந்துக்கிறாங்க? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே. ஏமா என்னமா ஆச்சு இந்த கிறுக்கனுக்கு? எதுக்கு இப்படி கத்திட்டு போறான்? ஒரு நாளுங்க இப்படி கத்தி நான் பார்த்தது இல்லையே. அது ஒன்றும் இல்லை, அப்பப்போ அங்கே போறாம்ல மருந்து கிருந்து போட்டுருப்பாளவே, அதான் அவன் இப்படி இருக்கான். இல்லாட்டினா நம்ம வீட்டு பிள்ளை இன்னைக்கு இப்படி நாய் மாதிரி குழச்சிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் அந்த சோனியால தானே. பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாள் அந்த பிள்ளை மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. இனிமே எனக்கு அந்த சாஃப்ட் கார்னர் இருக்காது. சும்மா இருந்த சரணத்தானே என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இப்போ அவங்களே வந்து என்னைய திட்டுற மாதிரி பண்ணிட்டலாம். நீ இரு பார்த்துக்கிறேன். ஏம்மா நீ எதை மனசில் வச்சுக்கிடாதம்மா என்ன? சரித்த, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்கு. நான் போய் தூங்கட்டுமா? சரிம்மா, அப்போ போய் தூங்கு. நான் இப்போ பால் எடுத்துட்டு வரேன். சரித்த. பாரு, பிள்ளை மூஞ்சி வாடி போச்சு. ஒன்றுக்கு ரெண்டா அதை இதை சொல்லி கொடுத்து நம்ம விட்டு பிள்ளையவே இந்த பிள்ளைகிட்ட கோவப்பட வச்சுட்டாளுவல. அம்மா இதை இப்படியே விடக்கூடாதுமா, ஏதாவது பண்ணியாகணும். ஆமாளா, ஏதாவது பண்ணுவோம் இரு.